இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53ஆக உயர்வு. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 85 பேர், சேலத்தில் 30 பேர் உட்பட 135 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை. விஷச்சாராயத்தால் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளின் பெயரில் தலா 5 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகையில் வைக்கப்படும் என்றும் சட்டமன்றத்தில் உறுதி. கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கருப்புச் சட்டை அணிந்து சட்டமன்றத்துக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் இருக்கை முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதை அடுத்து சபாநாயகர் உத்தரவுப்படி குண்டுக்கட்டாக வெளியேற்றம். சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு. எதற்கு அடிக்கிறீர்கள் என்று கேட்டு போலீசாருடன் இபிஎஸ் கடும் வாக்குவாதம். கள்ளச்சாராய மரணத்தை மறைக்காமல் மாவட்ட ஆட்சியர் நேர்மையுடன் செயல்பட்டிருந்தால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் என இபிஎஸ் கருத்து. அரசின் தூண்டுதலில் மாவட்ட ஆட்சியர் பொய் பேசியதால் தான் மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் மட்டுமே செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. வெளியேற்றப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களை மீண்டும் விவாதங்களில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை. சபாநாயகர் அனுமதி அளித்த போதிலும் அழைப்பை ஏற்க மறுத்து விவாதத்தை புறக்கணித்த அதிமுகவினர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தை கண்டிப்பதாக கூறி பாமக மற்றும் பாஜகவினர் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு. கடந்த 3 ஆண்டுகளில் அனைத்து இடங்களிலும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக இரு கட்சியினரும் குற்றச்சாட்டு. 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஸ்ரீநகரில் யோகா தின விழா கொண்டாட்டம். விழாவில் பங்கேற்று மக்களுடன் இணைந்து பல்வேறு யோகாசனங்களை செய்த பிரதமர் மோடி. 2023-24 நிதியாண்டில் அதற்கு முந்தைய ஆண்டை விட டாஸ்மாக் மூலம் 1734 கோடியே 54 லட்சம் ரூபாய் அதிகமாக மது விற்பனை. மொத்தம் 45,855 கோடியே 67 லட்சம் ரூபாய்க்கு விற்றுள்ளதாக மதுவிலக்குத்துறை கொள்கை குறிப்பில் தகவல். கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வந்தும் உயிர்கள் பறிபோயிருப்பதற்கு யார் பொறுப்பு என உயர்நீதிமன்றம் கேள்வி. விழுப்புரம் மரக்காணம் சம்பவத்திற்கு பிறகு சாராய விற்பனையை தடுக்க எடுத்த நடவடிக்கை என்ன என்று அறிக்கை அளிக்க அரசுக்கு உத்தரவு. விஷச்சாராயம் அருந்தியவர்களின் உயிரை காப்பாற்ற டயாலிசிஸ் முறை கைகொடுத்து வருவதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய ஆட்சியர் பிரசாந்த் தகவல். கள்ளச்சாராய பிரச்சினை எப்போதுமே உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போர்க்கால அடிப்படையில் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பேட்டி. விஷச்சாராய மரணங்கள் நேரிட்ட கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் 3வது நாளாக ஓயாத மரண ஓலம். மேலும் இருவரின் உடல்கள் கோமுகி ஆற்றங்கரையோரம் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு தகனம். கள்ளக்குறிச்சிக்கு அருகே உள்ள மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட போலீசார் கல்வராயன் மலைப்பகுதியில் குவிப்பு. மலைப்பகுதியில் சாராயம் காய்ச்சப்படுவதாக கூறப்படுவது தொடர்பாக தீவிர தேடுதல் வேட்டை. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு என்பது யதார்த்தத்தில் சாத்தியமில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. கள்ளுக்கடைகள் திறக்கப்பட்டால் பூரண மதுவிலக்கு சாத்தியம் என்றும் பேட்டி. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை முதலமைச்சர் சந்திக்காமல் உதயநிதி ஸ்டாலினை அனுப்பி வைக்க அது குடும்ப விழா அல்ல. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பணம் கொடுப்பது அந்த நேரத்தில் உதவுவதாக இருக்கலாம், ஆனால் அது தவறான நடைமுறை எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். கள்ளக்குறிச்சி சம்பவம் தமிழகத்திற்கு அவமானம் என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். மரணத்திற்கு கள்ளச்சாராயம் காரணம் என்பதை மறைத்த ஆட்சியர் எஸ்பி மீது வழக்கு பதிவு செய்யவும் வலியுறுத்தல். தமிழகத்திற்கு ஒரு பேரிழப்பாக நான் பார்க்கின்றேன். தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நான் பார்க்கின்றேன். நாளை தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு நடிகர் விஜய் உத்தரவு. கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு அறிவுறுத்தல்.
சட்டவிரோதமாக விற்கப்பட்ட விஷச்சாராயத்தை ஆட்சி நிர்வாகம் தடுக்க தவறியதாக நடிகர் சூர்யா கண்டனம். மாறி மாறி ஆட்சி செய்த அரசுகளே கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் டாஸ்மாகை வைத்து மக்களை குடிக்க வைக்கும் சூழல் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.